கீதையும் நாயகனே கண்ணா கண்ணா சொல்லப்படும் பெரிய ஜெயந்தி அம்மா சொர்க்கமுடைய இந்த காரணத்தால் ஒரு பேர் வழியால் ரூபாய் சன்மானம் அளித்திருக்கின்றார். அந்த தாயாருக்கு ஆண்டோர் அருள் கொண்டு கண்ணபுரம் துணைக்கொண்டு மெம்பேரும் அருள் வாழ்த்துகிறோம். ஜெயம் இந்த குருச்சேத்திர பூமியில் இந்த உயிர் போன இந்த உலகத்திலே யாராவது ஒரு சத்திருவி. ஆனால் காமதேவி என்று சொல்லக்கூடிய கோவானது ஒரு சத்திருவி. என் தாய் குந்தமாதேவியானவள் எனக்கு ஒரு சத்திருவி. ஆனால் எனக்கு குருவாக விளங்கக்கூடிய பரசுராமன் ஒரு சத்திருவி. இப்படி இந்த 6 பேர் சாபத்தாலே அணுவா எங்கனவே என்னை கொன்று விட்டாய் ஐயா, கொன்று விட்டாய். ஆனால் இந்த நேரத்தில் தேடி வந்திருக்கின்றாயே, நான் எவ்வளவு புண்ணிய செய்தோ உன்னுடைய தரிசனத்தை காட்டுகிறேன். அப்படி இருந்தாலும் இந்த நேரத்தில் இந்த குருச்சேத்திர பூமியில் நானும் உயிர் போகாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற ஐயா இங்கு. அப்படி இருந்தாலும் எனக்கு நான்காவது என்று சொல்லக்கூடிய முக்கிய மோட்சம் அளிக்க வேண்டும். வழி சொல்லுங்கள் ஐயா. உனக்கோ இந்த ஜென்மத்தில அர்த்தம் கிடையாது. ஏனென்றால் 32 தானத்துல 31 தானம் செஞ்சிருக்கிறார். ஒரு அன்னதானம் செய்யவில்லை. ஆகையால் செல்பட்ட முடிசையில நீ சிறுதண்டனாகவும் உன்னுடைய மனைவி வெங்காட்ட நங்கையாகவும் உன்னுடைய மகன் ஸ்ரீராமனாகவும் பிறந்து ஒரு நாளைக்கு 1000 கங்கமாரிக்கு அன்னமளித்தால் கடைசியாக நாங்கள் திருமூர்த்திகள் வந்து உன்னை சோதிக்கிற இடத்துல பிள்ளை அறுத்து எனக்கு சமையல் செய்தால் உனக்கு சொர்க்கம். அப்படியாகட்டும் ஐயா. ஆனால் சுவாமி எனக்கு கொண்டு வந்த இந்த புஷ்ப விமானத்தை, ஆனால் இந்த மாபெரும் கிராமம் காணிப்பாக மகாசலத்தில் பேரும் புகையோடு வாய்ந்து வந்திருக்கக்கூடிய 32 தானம் அனைத்தையும் நான் செய்தேன். அத்தன்மை போல் இந்த மாபெரும் காணிப்பாக கிராமத்தில் வாசக்கூடிய இன்னும் தாயாராக விளங்கக்கூடிய இன்னும் காணிப்பாக்கம் ஜெயித்தம் என்று சொல்லக்கூடிய தாயார் நான் செய்யாத இந்த எனக்கு கொண்டு வந்த இந்த புஷ்ப விமானத்தை அந்த அம்மாவை ஏற்றிக்கொண்டு நீங்கள் சொர்க்கத்துக்கு நேரடியாக செல்ல வேண்டும். ஆனால் நான் செய்யாத இந்த 32 தானா தர்மங்கள் இந்த மாபெரும் காணிபாக கிராமத்தில் சொல்லக்கூடிய இன்னும் காலம் சென்ற காணிபாகம் ஜெயித்தம் என்று விளங்கக்கூடிய அந்த அம்மையார் அனைத்தையும் செய்திருக்கின்றார்கள். அனைத்தும் தானா தர்மங்கள் செய்திருக்கின்றார்கள். ஆகையால் எனக்கு கொண்டு வந்த இந்த புஷ்பத்தை அந்த அம்மாவை ஏற்றிக்கொண்டு நீங்கள் சொர்க்கபதியாக 4வது முக்கிய மோட்சத்துக்கு சொர்க்கம் அடைய வேண்டும் ஐயா. அப்படி இருந்தாலும் தற்போது எனக்கு தாயை விட அதிகமாக ஏற்படுகின்றது. உன்னிடத்தில் அன்னம் கேட்டவருக்கு என்ன தெரிவித்தாய்? எப்படி என்றால் நானோ இங்குள்ள கண்ணன் என்று ஏயப்பட்டவன் என்று என் இல்லத்தில் யாரும் அன்னத்தை பசுவது கிடையாது. ஆகையால் ஈவான குலத்தில் பிறந்தவன் என்று கிடையாது. என்னிடத்தில் அன்னம் என்று வந்தவருக்கு அந்த இல்லத்தில செல்லுங்கள் அம்மா, அந்த இல்லத்தில சென்று. ஆமா, ஆள் காட்டு விரல்.